ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து பாண்டியன் ஸ்டோர் பார்ட் 2க்கு ஷூட்டிங் வந்திருக்கோம். இவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். ஹாய் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? கோமதி. உங்கள் நேம்டா? உங்கள் பேர்? பிரீத்தி. நாங்கள் எல்லாமே பாண்டியன் ஸ்டோருக்கு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் செட்டப்பு, அதுக்காக கொஞ்சம் கிராண்டாக வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவ்வளோலாம் கிராண்ட் இல்லை, போதும் இந்த கிராண்டு போதும். இங்கே பாருங்க, நாங்கள் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து பாண்டியன் ஸ்டோரில் நாங்கள் பண்ணுற கலாட்டாவை தான் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ண போகிறேன் நான். அப்படியே இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது, பார்க்கலாமா? இங்கே பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பூல்லாம். ஜாலியாக இறங்கி விளாடணும் போல் இருக்குது. ஷூட்டிங் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டுக்கிட்டுலாம் விளாடக்கூடாது, திட்டுவாங்க. என்னைக்கு காயறது என் தரையெல்லாம் குளிச்சுட்டு. சூப்பராக இருக்குல்ல லொக்கேஷனு. யாருமே இல்லைங்க, இங்கே பாருங்க, அனாமத்தாக கிடக்கு ஸ்விம்மிங் பூல்லு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன்லாம். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ மச்சான், ஏதாவது காமெடி சொல்லி விளாட்லாமாடா? ஒரு கட்டி ஜோக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா? நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, அழுகியே போகாத பழம் என்ன பழம்? அன்னாசி பழம். அன்னாசி பழமா? என்னடி இவ பைத்தியக்காரியா? அன்னாசி பழம்லாம் அழுவிருண்டி, எல்லா பழமும். அதே எப்படி சொல்லு? அடி பாவி, ஏய் என்னடி இவ கடி ஜோக்கியே கடிச்சு கொதறாடி இவ. இவ ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுறியே, வேணாம். இவ நம்ம கேங்லேயே இருக்கக்கூடாது. ஐயோ சாமி, இப்படி ஒரு இதை வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க மக்களே. அழுகிறதுக்குள்ளே தின்றுவாளா? ஐயோ என்னால் முடியலைங்க. வேற ஏதாவது காமெடி சொல்றீ? ஏன் நீ யோசிக்கிறதுக்குள்ள டைம் முடிச்சிட்டு போயிடும். நானே நான் இப்போ இன்னொரு கடி ஜோக்கு சொல்கிறேன்டி. ரெடியா? ஏண்டி அன்னாசி பழம்? ஓ, அந்த அழுகிறதுக்குள்ள அன்னாசி பழத்தை சாப்பிட்டு தூங்கிட்டீங்களா? அடி பாருங்களா. இப்படி தான் நண்பர்களே, நாங்கள் ஷூட்டிங் வந்தால் திங்கிறது தூங்கிறது. இன்னும் நாங்கள் ஷாட்டுக்கு போகவே இல்லைங்க. ஷூட்டிங் வந்து எங்களுக்கு எடுக்கலை, ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும், பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இப்படி தான் வெட்டியாக சுற்றிட்டு இருப்போம். இங்கே லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் எங்களுக்கு வேலை ஷூட்டிங்கில். ஆனாலும் சில ஷூட்டிங்லாம் போனால் புள்ளிஞ்சு எடுத்துருவாங்க. இங்கே நட, அங்கே நட, இந்த டைலாக் பேசு, அந்த டைலாக் பேசுன்னு. அதுவும் கொஞ்சம் கஷ்டம், அது நல்லாவும் இருக்கும். இதுவும் நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் வீடியோ தான். எங்கள் ஏஜெண்ட்டு ஷூட்டிங் கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களெல்லாம் கோலம் போட வைக்கிறாரு. இதில் நான் தப்பிச்சிட்டேன். இங்கே வருவா. அம்மா, இது என்ன கோலம்மா? ரங்கோலி. ரங்கோலியா? என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் இது பேர் ரங்கோலியா? இல்லை, ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு உண்மையாலே புள்ளி கூட வைக்க தெரியாது. அப்படியா? ஓகே ஓகே. இது பேர் ரங்கோலி கோலமாங்க? எனக்கு தெரியல. நான் வந்து வேடிக்கை தான் பார்ப்பேன், எனக்கு கோலம்லாம் போட தெரியாது. புள்ளி வச்ச கோலம் போடுவேன், எப்படின்னா அந்த ஸ்டார் போடுவாங்கள்ல, அது மாதிரி போடுவேன். வேறு கோலமாக போட்டு ரொம்ப அழகாக இருக்கு கோலம். கலர் போடுவீங்களாடா? கலர் கொடுப்பாங்களா? நான் வந்து இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் டீம் கூட தான் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். லேடி ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் ஷார்ட் முடிஞ்சு போயிட்டாங்க. ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் தான் இன்றைக்கி மாட்டினாங்க. இவங்க 2 ஆக்டரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நண்பர்களே, பாண்டியன் ஸ்டோரு ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நிறைய ஆக்டர்ஸ் கூடலாம் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பொண்ணு குறுகுறுன்னு அவளை பார்க்குது.
ஹாய் சொல்லுங்க எல்லாரும். பாய் சொல்லிருங்க. பாய் சொல்கிறா தங்கம். பாய். எல்லாரும் கண்டிப்பாக என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகேவா? இன்னைக்கு நைட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். பாய். பொங்கல் வரதுனால எல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோர் பார்ட் 2. ஏன்னா ஷூட்டிங் வந்து 4 நாள் இவங்களுக்கு இல்லையா போல், அதனால தான். ஹாப்பி பொங்கல்.